நீங்கள் விழுந்திருக்க முதல் தடவை தாமரை வானொலியின் சுட்டியின் கலாட்டா நிகழ்ச்சியோடு சுட்டிங்களோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடைய வணக்கம் லக்கி. லக்கி என்னம்மா பேசுற? ஒண்ணுமே விளங்கல. எனக்கும் மாலி எப்படி இருக்கா? சாப்பிட்டுட்டியா? இல்ல, எனக்கு பசிக்குதான். நான் ஒருத்தருமே சாப்பாடு தரல தெரியுமா? தாழ்லையா? ஏன் உனக்கு தாழல? தெரியல, எனக்கு பசிக்குதுன்னு நான் சொன்னா நான் ஒருத்தருமே கேட்கலையா? உனக்கு நான் வணக்கம் சொல்ல மாண்டு போயிட்டேன். வணக்கம் மாலி. வணக்கம் வணக்கம். ஆமா, அங்க சொன்னுங்க எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம். அது மாத்திரமல்ல, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சென்ற எங்களுடைய அக்கா அவங்களுக்கெல்லாம் அப்படியே நன்றிகளை சொல்லிக்குவோம். என்ன? ஆமா ஆமா, நிச்சயமாக சொல்லத்தானே வேணும். ஆமாம் ஆமாம், நாங்கள் இன்றைக்கி சுட்டிங்களாட்டாவில் இன்றைக்கி எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அப்படி எதிர்பார்த்து திரிப்பாங்க. எங்கடா நம்மட அந்த கருப்பு பேரலாகாவை காணலைன்னு சொல்லி அவருக்கு நாளைக்கு கல்யாணமா, அதனாடி அவர் போயிட்டாராம் இல்லையா மாலி? ஆமாம் லக்கி, பாவம் அவருன்னு. பாவம், கல்யாணம் பண்ண போதாது. பாவம். அவர் பாவம் இல்லை மாலி, அந்த அக்கா தான் பாவம். இல்லை, அவரு பாவம் தான் தெரியுமா? அவரு கடுப்பு அழக்கடிப்பாரு. உனக்கு அவர் டிப்பு பக்கெட் வாங்கி தரேன்னு தானே நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறா? ஆமா ஆமா, அவர் எனக்கு 2 டிப்பு வாங்கி தந்தாரு. நான் சாப்பிட்டேன். உனக்கு ஒன்றும் தரல, போ. தடவை மாட்டேன். உனக்கு 2 டிப்பு தான் வாங்கி தந்தேன், எனக்கு 5 டிப்பு வாங்கி தந்தவரே. உண்மையா தாண்டி போய் சொல்லாத லட்சி. உண்மையா தாண்டி நேற்று தான் வாங்கி தந்தவர். அவருக்கு கல்யாணமாமன்னு சொல்லி 5 டிப்பு பக்கெட் வாங்கி தந்தவரே. பாப்பா, நான் அவர் வரட்டும், அதுக்கு பெண்ணுக்கு டிப்பி வாங்கி தரலன்ட்டு. ஓகே, டிப்பு நாம வாங்கி தர மாட்டாரையாமே. இங்கே பாரு லட்சி, நம்ம கல்யாணத்துக்கு பேசிட்டு இருந்தா நம்ம நேரெல்லாம் கோட்டிலே குத்துவாங்க. ஓ, நேரெல்லாம் குத்துறாங்களோ இல்லையோ, இந்த நம்ம கண்ணாடி பட்டிக்குள்ளே இருக்கிற ஆக்கள் எல்லாம் தூக்கி போட்டு குத்துவாங்களாம். அப்போ நம்ம ஒரு நல்ல பாட்டுக்கு போமா? நல்ல பாட்டுக்கு போயிட்டு பாட்டொன்று கேட்டுட்டு வருவோமே. ஓகே, பாட்டுட்டு டொஞ்சு மஞ்சு கொள்ளுவோம். இது உங்களோட சுட்டி கலாட்டா. Your voice, I am sing song, soup song, flop song. சரியா வாசி? சூப்பர் மாமா. ரெடி, 1 2 3 4.
அழகான பாட்டு இல்லையா லட்சி? ஆமா, பப்பு பப்பு அம்மா லவ்வு அப்படி வந்துட்டு தானே. உனக்கு பாட்டே தெரியா போதி? என்ன வடிவா இந்த மாதிரி சின்ன புள்ள ஒன்று பாட்டு படிச்ச? சின்ன புள்ள இல்ல, நம்ம தான் பச்ச. அம்மோ, உனக்கு அவ்வளவு நல்ல குரல்லாம் இல்ல போடி. போடி, உனக்கு போமா உனக்கு. உனக்கு போடாம தான். என்ன நீ நல்ல மேல் இல்ல, எனக்கு பிடிக்காது உன்னை. என்ன உனக்கு பிடிக்காதாடி? எனக்கு பிடிக்கவே பிடிக்கா. நெல்லிக்காய் எல்லாம் கொண்டண்டிக்க உனக்கு பிடிக்காதா? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப அழகாடிப்பாய், நல்லா சிரிப்பாய். நீ எனக்கு 10 நெல்லிக்காய் தரணுமா? 10 தான் தருவா உனக்கு. சரி, அப்ப நீ நல்ல பிள்ளை, வடிவான பிள்ளை. உனக்கு இங்க வேலை செய்யற ஆக்கள் எல்லாம் உனக்கு பூச்சிக்கா? உனக்கு நிறைய பேரை பிடிக்குமே, அதுல குவஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குகஞ்சது எனக்கும் பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவ எனக்கு சொக்கா பாப்பிள்கம் எல்லாம் வச்சுட்டே பாரு. நமக்கு எல்லாம் டவ்வாரு தானே. அவரு எல்லாருக்குமே தார ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப நல்ல சேர் இல்லையா அவர்? ஆமா, குகன் சேர் நல்லா. நம்ம ராஜா தெரிஞ்சிருக்காரு, அவரும் நல்லா தெரியுமா? ஒன்றுமே வாங்கிட்டே மாட்டாரு. வாங்கி தராட்டி அவர் நல்லமா? உனக்கு எனக்கு கூட வாங்கி தந்தா மட்டும்தான் நல்ல இல்ல. அவர் நல்ல ஒன்னைமா ஏதெல்லாம் மாட்டாரு, அழைக்க மாட்டாரு. அப்பன்னா பிரச்சனை சேரு கூடாதா? பிரச்சனை சேர்த்து சொல்லி கொடுக்க அவர் எனக்கு பூக்கிறதே இல்லை. இது நான் பிரச்சனை சேர்த்து சொல்லி கொடு. அவ எனக்கு லாலிபாப் வாங்கிட்டாருல்ல, டிப் வாங்கிட்டாருல்ல, என்னோட கடைக்கிறதும் இல்லை, எனக்கு ஆய்க்கிற என்ன என்ன எனக்கு அவரை பிடிக்காது. ஓக்கு பிடிக்குமா? எனக்கு அவரை பிடிக்கும். தாஜா சேர் உனக்கு ஒண்ணுமே வாங்கி தரலான்னு. ஏன் உனக்கு பிடிக்கும்? எனக்கு தாஜா தேட பாட்டா அடிக்க மாட்டாரு. அவர் அடிக்க மாட்டாரு. நல்ல சேரு. அவரு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாலும் ஏற்ற மாட்டாரு தெரியுமா? உனக்கு அண்ணா பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும் நெய்மா. ஓக்கு பிடிக்காதா? அண்ணா ரொம்ப பிடிக்கும். அண்ணாக்கு தான் எனக்கு பின்ன பிடிக்காது. எனக்கு அண்ணா பிடிக்காதா? எனக்கு அண்ணா இல்லையே. அண்ணாடி எனக்கு எல்லா அண்ணாக்களையும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் அப்படித்தனுக்கு எல்லாரையுமே பிடிக்கும். இங்க பாரு, உனக்கு பாட்டு தெரியுமா? பாட்டு ஒன்று பாட்டு காட்டேன். எனக்கு வந்து பார்க்க தெரியும். Twinkle twinkle little star, how I wonder what you are. Happy about the big sky, dark and diamond in the sky. தேங்க்யூ. பாத்தியா, நான் இன்னும் வடிவா படிச்சுனாண்டே. நீ பாடிட்டாய், நல்லா தாடிக்க. உனக்கு நான் புறவு கை தட்டுறேன்னா செய்யா. நம்ம இந்த உனக்கு இது தெரியுமா? அந்த ஓடிபி அது பாப்பா பாட்டு தெரியுமா? அந்த விஜய் படிச்ச பாட்டு தானே. விஜய்க்கு நல்லா பிடிக்கும் அந்த பாட்டு. ஓடிபி இல்லையாது பாப்பா. நீ ஆண்டிருக்கலாம் அது பாப்பா. கோடிவாய் அது பாப்பா. அப்படி என்னென்ன பாட்டு போ. நம்ம இப்ப வந்து இன்னொரு பாட்டு போச்சு பாப்போமா? இல்ல, பாட்டு நீ படிக்க வேணாம். நமக்கு நம்ம தம்பி ஆக்கெல்லாம் வந்திருக்காங்களா, அவங்க பாட்டு படிப்பாங்க நிறைய. நம்ம இந்த தம்பிட பாட்டு ஒண்ணு கேட்டுட்டு பாவோமா? தம்பி படிக்க போறாரா இல்ல தங்கச்சி படிக்க போறா? தங்கச்சி தான் படிக்க போறாவோ. பாட்டை கேட்டுட்டு திரும்ப வருவோம். இது உங்களோட சுட்டி கலாட்டா. கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊய புளியக்கா உப்பு கச்ச நெல்லிக்கா காய கலுப்பங்க கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊய புளியக்கா உப்பு கச்ச நெல்லிக்கா யாவணி தாரிக்கா கண்ணம் தாம்பரிக்கா வாயோரம் கோவக்கா
கதை பார்த்தா நான் மாட்டவங்கள புள்ள சங்கலை மங்களே கதை பார்த்தா நான் போட்டவங்கள புள்ள கண்பட்ட ஸ்ரீராம் ஹரே ராம் சேட்கரம் டோன் வாழ்க்கை கொத்து பாலை எல்லாம் வத்து புரோட கைய கொத்து பூமிய நீ சுத்து நாமெல்லாரும் பகத்து மன்மத விட்டு சொத்து மேல கீழே போதைய துமேனிட இவ்வளோ மிஸ் மேல ஆசை வைக்கிறான்னிட வேலு சொன்னத கேளு இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலு வேலு சொன்னத கேளு இன்னைக்கு சத்தா டுமாரோ மில்க்கு சிரிச்சு போட்ட தக்காவான நீ எங்கோ காமக்கா சங்கலு பொங்கலை கதை ஓத்தரா நான் போட்டவங்கள புள்ள சங்கலை பொங்கலை கதை ஓத்தரா நான் போட்டவங்கள புள்ள Come on, are you ready? பானிபூரி தபலவனி காரி அரடி புள்ளேரி அழகத்தி வந்தாலே ராவணி பானிபூரி தபலவனி காரி அரடி புள்ளேரி அழகத்தி வந்தாலே வெத்து பட்டல சம்மட்டியா நம்புதுற அடதா பாத்தி விட்டல மம்மட்டியா படுத்துற அடி மாலு சொன்னத கேளு இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலு அடி மாலு சொன்னத கேளு இன்னைக்கு சத்தா டுமாரோ மில்க்கு டென்சரான பூமிக்குள்ள நீயும் நானும் கேரக்குள்ள குமரே குமரே சேசு குமரே பாத்து புட்டா காலி மமரே கத்தரே கத்தரே பாத்து புட்டா சபத்ரே காலுப்பங்க கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊய புளியக்கா உப்புக்க நெல்லிக்கா தவணி தாரிக்கா கண்ணம் தாம்பரிக்கா வாயோரம் கோவக்கா வார்த்த ராமாவக்கா சுடு வர கத்தரக்கா மூடு வர முருங்கக்கா ஜங்கலே முங்கலே கதை ஒத்தரா நான் மாட்டவங்கள புள்ள குமரே குமரே சேசு குமரே பாத்து புட்டா காலி மமரே கத்தரே கத்தரே பாத்து புட்டா சவத்ரே வாடி படி கொலுசு போட்டு சோன்னு கூப்பிட தொன்மணிக்கா இது உங்க தம்மைவானைய சுத்தியும் காத்தா நிகழ்ச்சியோட ஆமா லட்சி, அது மட்டும் இல்லை, அங்கே பாரு ஒரு டாக்டர் வந்து ஒரு நோயாளிக்கு மருந்து பார்த்து, அதாவது வைத்தியம் பார்த்து தெரிஞ்சிருக்காரு. அப்ப அந்த டாக்டர் வந்து சொல்லிருக்காரு, ஒவ்வொரு நாளும் நீ வெறும் வயிற்றுல பச்சை முட்டை குடிச்சா உனக்கு வருத்தம் வராதுன்னு, சரியா? அப்ப அவரு சொல்லிக்காது அந்த நோயாளி, இல்ல நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்காது. ஏன்னு கேட்க மாட்டியா? ஏந்தி அவருக்கும் நான் தெரியுமா, அவருக்கும் கூச்ச குடிக்கிறேன்னா நம்மள மாதிரி பயம் வந்து. அப்போ அது இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிற கோழி வெள்ளை முட்டானா விடுமா, பச்சை முட்டை விடாதான். ஐயோ, இவளுக்கு ஒரு தோச்சு தெரிஞ்சிச்சு, வல்லா சொன்னா. உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? எனக்கு அம்மாவை தான் பிடிக்கும். ஏன் உனக்கு அம்மா அப்பாவை பிடிக்காதா? அப்பாவை எனக்கு பிடிக்கும், ஆனா அப்பாவை விட அம்மா எனக்கு நிறைய சாமான் வாங்கி தருவாங்க சாப்பிட. சாமான் வாங்கிட்டா உனக்கு எல்லாரையும் பிடிக்குமா? அப்படித்தான் எனக்கு பிடிக்கும், இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. அப்ப இன்னைக்கு தேகாண்டி கவுதானே நம்மட. அது தேகாண்டி. ஓ, தேகாண்டி என்ன செஞ்ச? தேகாண்டி நிறைய பள்ளி முட்டாச்சு கொண்டிக்காவா. அவ பள்ளி முட்டாச்சு எடுத்து வந்தா நானும் சாப்பிடுவேன், எனக்கும் அப்பாவே பிடிக்கும். நம்ம தம்மி அம்மம்மா கவுதானே. ஓ, அவ நிறைய தம்புத்தான் கொண்டிக்காவா. தம்புத்தானா? எனக்கு தம்புத்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. இன்னொன்று தெரியுமா, நம்ம ஜோ பாட்டி கவுதானே. ஓ, ஜோ பாட்டிக்கு என்ன? அவ ஹாஸ்பிட்டல்லையா? அவ காத்தடிச்சு பறந்து போயிட்டாவா.
உண்மையாத்தானா? ஐயோ நல்ல. உனக்கு இன்னொன்று தெரியுமா? நம்மட திவனிதா சித்தி இருக்காவதானே, ஆமா, அவ ஒவ்வொரு நாளும் 1 லிட்டர் பெட்ரோல் குடிக்கிறவியா. அதுதானா தெளிவா. அம்மோய் பாவம், அவள் ரொம்ப நல்ல. அண்ணாதே எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி வந்து தருவாள் தெரியுமா? சாப்பாடு வாங்கி பருவா, ஆனா பெட்ரோல் குடிக்கிறவியா. அதுதான் நம்ம அவ தெளிவா. அப்ப நீ ஏன் மெலிவாய்க்கான்னு சொல்ல. நான் பல்முட்டாச்சு ஜோய்பப்பு சாப்பிட்டுனாண்டா, அதனாடிதான் மெய்வாய்க்க. இல்லாட்டி நீ தெளிவா இல்ல. அதொரு காலத்துல நீ தெளிவா. அப்ப நீ தெளிவா இருக்காடி? இல்ல, நான் நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன், சிப்பி சாப்பிடுவேன். அதனால நான் தெளிவாக்கிட்டேன். நானும் நிறைய சாக்லேட் சாப்பிடுறேன், நான் தெரிய மாட்டேன்னுறேன். நீ என்ன மாதிரி சாப்பிடல போலாச்சு. நான் நிறைய சாப்பிடுறேன். எனக்கு குவன் எல்லாம் வாங்கிட்டு வந்து தாத சாக்லேட். உனக்கா குவமச்சர் வாங்கிட்டாரா? இன்னைக்கு பாரு, நான் அவரோட நீ கலக்கவே மாட்டேன், அட்டம் போட்டுடுவேன். எங்க நீ போடுவாப்ப மச்சம் அவரு போட உனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாரு. உங்களுக்கு பெரிய அட்டம். எனக்கு ராஜா நிறைய சாமான் வாங்கிட்டு வச்சுக்காராமே. இது நான் தாதா சொல்லுவேன், உனக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்க வேணாது. குவஞ்சே உனக்கு வாங்கிட்டு வந்து தாத, இனி உனக்கு தர மாட்டாரு போ. இல்ல குவஞ்ச பாவம், அவரும் எனக்கு தார, ராஜா சேரும் வாங்கி தார, பிரச்சன்னா சேரு ஒன்றும் வாங்கி தாரல. பிரச்சனை உனக்கு நிறைய வாங்கி தாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இது நான் அவத்த சொல்லிக்கட்டு. போயிடு எனக்கு ஒங்குமே வாங்கி தார இல்லடி. நீ பள்ளிக்கு போனாரானே? இல்ல, நான் நேற்று போகல. நேற்று வந்து அவங்க வீட்டு வேலை தந்துருந்தாங்க, நான் செய்யல. நான் இன்னைக்கு போகல. நான் வீட்டு வேலை தந்தா வீட்டுல தாண்டி வேலை செய்யறேன் நான். அப்ப நீ ஏன் இன்னைக்கு பள்ளிக்கு போகல? நானா டீச்சர் சொன்னவா ஹோம்ஒர்க் செய்யுங்கன்னு சொன்னவா. அப்போ நம்மள என்ன சொல்லிக்கோ டீச்சர், ஹோம்ல தான் ஹோம்ஒர்க் செய்ய சொல்லிக்கா. அப்ப வீட்டு நின்று நான் ஒர்க் செஞ்சேன்னா. அப்ப நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போவியா? டீச்சர் ஒரு நாளா? நாளைக்கு தான் நீங்க உங்களோட வீட்டுல ஹோம்ஒர்க் செய்யணும்னு சொன்னேன். அத்தனை நாள் நம்மளுக்கு சொல்லல தானே. அப்ப அத்தனை நாள் நம்ம பள்ளிக்கு போவோம். பள்ளிக்கு போன டீச்சர் சொல்லுவா, நாளைக்கு ஹோம்ஒர்க் சொல்லுங்க செய்யுங்களான்னு சொன்ன நம்ம நிப்போம். சரியா? லூச்சி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு ஸ்கூல் இல்லவா? அப்ப டீச்சர் ஹோம்ஒர்க் செய்ய சொன்னலாடி லூசு. அது அவ வெள்ளிக்கிழமை சொன்னா போய் வீட்டு வேலைலாம் செய்ய சொல்லி. நான் நினைச்சேன் கொப்பில செய்தேன். அப்படி இல்லையா? கொப்பில செய்யறல்ல, வீட்டில் இருக்கிற வீட்டு வேலையை தான் செய்யறேன். சரி லட்சி, நம்ம நிறைய கதைக்க போதாது. கதைச்சா அக்கா நல்லா அடிப்பாங்க. ஓகே, நம்ம படிச்ச பாட்டு கழிச்சு வருவோமா? லட்சி நல்லா பாட்டு படிப்பியா? நம்ம படிச்ச பாட்டு என்ன மட்டும் சொல்லலடி, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு படிச்சோம் தானே. ஆமா ஆமா, அந்த பாட்டை கேட்டுட்டு மறுபடியும் நாங்க தொட்டியங்களாட்டால வருவோம். ஐயோ ப்ளீஸ். இஷ்டமல்லடா, எனக்கு இஷ்டமல்லடா. இஷ்டமல்லடா, எனக்கு இஷ்டமல்லடா. தொட்டு நோட்டம் இஷ்டமல்லடா. காரியமில்லடா, ஒரு காரியமில்லடா. எந்த பிறகு நடந்த காரியமில்லடா. கொச்சு உள்ளதே எடா எடா. വേണ്ട മോനെ വേണ്ട മോനെ വേണ്ട മോനെ. ഇഷ്ടമാണടോ, എനിക്കിഷ്ടമാണടോ. നിന്റെ സൂത്രങ്ങൾ ഇഷ്ടമാണടോ. കൊച്ചു കള്ളിയേ എടോ എടോ. വേണ്ട മോളെ വേണ്ട മോളെ വേണ്ട മോളെ വേണ്ട മോളെ. ഇഷ്ടമല്ലടാ, എനിക്കിഷ്ടമല്ലടാ. അയ്യോ അയ്യോ
നിന്റെ സൂത്രങ്ങൾ ഇഷ്ടമാണോ ഇഷ്ടമല്ലടാ എനിക്കിഷ്ടമല്ലടാ തൊട്ടുനോട്ടം ഇഷ്ടമല്ലടാ കള്ള ലക്ഷണം കണ്ടില്ലേ What do you think of yourself? അയ്യോ എന്നെ ഫൂൾ ചെയ്യാൻ നോക്കണ്ട പതഞ്ഞു പൊങ്ങിടേണ്ട അതിനു വെച്ച വെള്ളം മാറ്റണം അതിനു വെച്ച വെള്ളം മാറ്റണം ഇഷ്ടമല്ലടാ എനിക്കിഷ്ടമല്ലടാ തൊട്ടുനോട്ടം ഇഷ്ടമല്ലടാ കാര്യമില്ലടാ ഒരു കാര്യമില്ലടാ എന്റെ പിറകെ നടന്ന് കാര്യമില്ലടാ കൊച്ചു കള്ളനെ എടാ എടാ വേണ്ട മോനെ വേണ്ട മോനെ വേണ്ട മോനെ വേണ്ട മോനെ ഇഷ്ടമാണോ എനിക്കിഷ്ടമാണോ നിന്റെ സൂത്രങ്ങൾ ഇഷ്ടമാണോ ആണോ കൊച്ചു കളിയേ എടോ എടോ വേണ്ട മോനെ വേണ്ട മോനെ വേണ്ട മോനെ വേണ്ട മോനെ ഇഷ്ടമല്ലടാ എനിക്കിഷ്ടമല്ലടാ ഇഷ്ടമല്ലടാ എനിക്കിഷ്ടമല്ലടാ Thank you. Tonton Andika motavanoliya totiyan katanu chode. அம்மா லட்சி உனக்கு ஃபோன் நான் பிடிக்குமா? எனக்கு அந்த ஃபோன் எல்லாம் பிடிக்காது ஆனால் எனக்கு ஃபோனில் 10 பிடியும் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஒன்று வந்து செல்ஃபி கேட்குதே. செல்ஃபி உனக்கு பிடிக்குமா? ஓ பிடிக்கும். உன்ன மாதிரி கொதங்கு பிள்ளைகளுக்கெல்லாம் செல்ஃபி வேணாவே. ஏஞ்ச கோங்கன்னு சொல்லிடாவா செல்ஃபியில் நம்ம பாய்ப்போம் தெரியுமா? கொதங்கு என்பதை நீ அதிகமா சரி நான் உனக்கு சொல்ல மாட்டேன் இனிமே கொதங்கன்னு சரியா? சரி நீ சொல்ல மாட்டான். மற்றது நம்ம எந்த தேர்ந்த போன கேமிக்கு தானே ஆகும் பிடிக்கும். அந்த பாஞ்சு பாயாடுற. ஓ உனக்கு பாஞ்சு விளையாட பிடிக்குமா? ஆமா அந்த பதார்த்த போன்லையும் மீக்கி அதுலயும் மீக்கா உனக்கு அதுவும் பிடிக்குமா? அதுல எல்லாம் அந்த பாஞ்சு விளையாடுற அந்த கேமிக்கு. அப்ப நீயும் பாஞ்சு விளையாடுன அப்போ உனக்கும் பிடிக்கும் தானே. இப்போ நீ எனக்கு ஏத்துடா நான் தேக அம்மம்மா தேடிக்கிற அந்த இது வாங்கிட்ட மாட்டேன். பள்ளி முட்டாச்சி வாங்கி தந்தது நான் உனக்கு ஏற்றவே மாட்டேன். டாமியும் கொண்டடிக்காவாம் டாமி பெரியம்மாவும் கொங்கண்டிக்காவாம். ஆனா ஜோ பாட்டி பாண்டு போயிட்டாவாம். ஜோ பாட்டி அப்ப வர மாட்டாவா பாவம்? இல்ல ஜோ பாட்டி பாண்டு போயிருக்காவாம். பின்னால சிவனிதா சித்தி போயிருக்கான் பூச்சிட்டு வாத்துக்கு போய்க்காவா. அவ நல்லா புய்ப்பாவா. அவ வந்து பதஞ்சு போக்கல அவளோட காலில் பூச்சி கிஜிக்கு பூச்சி தூக்கிட்டு வருவாள் பாஜி. அதான் ஜோப் அம்மம்மா பாந்து போக பின்னால போய் வந்து பூச்சிட்டு வருவாங்களாண்டி. உண்மையாவா? அப்ப எனக்கு பூஜிக்கும். அப்ப போய் நீ பூஜிச்சு நீ போய் பூச்சிட்டு வாவேன். இல்ல நான் பாண்டு உண்டு வண்டி. அதனால நீ சிவனிதா சித்திட்ட போ சொன்னியா? சிவனிதா சித்தி போய் குண்டுதானி அதனால தான் அவட்ட சொன்னேன். சரி இங்க பாரு நீ சொல்ல உனக்கு போனு பிடிக்குமா? அது சொல்ல போய்க்கண்டி அந்த போனுக்கு தெரியாத வீப்போம். ஆமா லட்சி அதாவது வந்து போனில் வந்து ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க சரியா? என்ன பேசிட்டு இருந்தாங்களா? அப்பா சொல்லியிருக்காரு மகன் நீ ஒன்ற நேரமும் போனை சார்ஜில் போடாதுண்டு. என்ன சொல்லிக்காங்க போது கூடாண்டேண்டி.
அதுக்கு அப்பா சொல்லிக்காது ஏம்பாண்டு அந்த பொரியனும் கேட்டிருக்காங்க கேயம். அதுக்கு அப்பா சொன்னாது இல்லப்பா பெட்டி சூடானா போன் வெடிச்சிடுமெண்டு. பெட்டு தூணானா எப்படி போன் வலிக்குத? சார்ஜ் போட்டு வச்சிருந்தா கரண்ட்ல சார்ஜ் போட்டு வச்சிருந்தா வெடிக்குமலா? கரண்ட்ல சார்ஜ் சொன்னியா? எனக்கு எப்படி விளங்கிட்டு தெரியுமா? எப்படி விளங்கிது? கரண்ட்ல போன பெட்டா வெடிக்குமெண்டுமா. இல்ல நீ முட்டாள், உனக்கு அப்படித்தான் விளங்கும். அது இல்லம்மா, போன வந்து சார்ஜ்ல போட்டு வச்சா பெட்டி சூடாகி வச்சிடும். அதுக்கு போறவு எல்லாருமே செத்துடுவாங்க. அப்ப நம்ம கலிகத்திலையும் கொஞ்சம் எல்லாருக்கும் கூப்பமா? இல்ல பாவம் அவங்க போறவு மகன் கேட்டிருக்கு. அது கேள நீ கேள. சொல்லுடி சொல்லு. என்னடி? மகன் சொல்லிக்காது. அது தெரியும்பா. அதனால நான் தாட்டில போட கொள்ள போனுக்கு இருக்கிற பெட்டிய கரைச்சி போட்டு நான் சார்ஜ் போடுறேன். மூளை இல்லடி. அவன் சொல்றது சரி தெரியுமா? அவன் நல்ல புள்ளியா. அதான் நீயும் வந்து போன்ல வந்து உண்ட போனும் சார்ஜ்ல போகணும் சொன்னா உண்ட போன்ல இருக்கிற பெட்டிய கழுத்தி வச்சு போட்டு சார்ஜ்ல போடா. சரி நான் இனி அப்படியே செய்யறேன்னா. இல்லன்னு சொன்னா வெடிச்சு நம்ம எல்லாம் செத்துருவோம். நம்ம பாவம் தானே. நம்ம பாவம். ஆனா நம்ம இங்க பா, நீ வந்தோடனே கண்ணாடி வேணும் வந்து சொன்ன நீ தானே. உனக்கு கண்ணாடி வேணும், பெரிய கண்ணாடி வேணும், மோம் பார்க்கத்தான் வேணும். அடியே மோம் பார்க்கறதுக்கு தானே நம்ம காலை மீக்கு தானே. அங்க காலத்துல பாரு, மேல கண்ணாடி, கீழே கண்ணாடி, பண்ணால கண்ணாடி, டைட்டில் கண்ணாடி, ஒவ்வொரு கண்ணாடி நம்ம மோம் எல்லாம் அந்த கண்ணாடில தேய்த்துட்டு தானே. அப்ப நீ ஒவ்வொரு நாடும் தலை தீவுது அந்த கண்ணாடிய பார்த்தா. சொல்லிடாதையா எம்டி சேருட்ட கேட்டு பாரு. சொல்லி கொடுப்பேன். எம்டி சாரி இந்த லக்கி பிள்ளை ஒரு நாள் வந்து தலைமுடி திருவுத இந்த கண்ணாடிய பார்த்துதான் நான் சொல்லி கொடுப்பேன் பாரு. சொல்லி கூக்காதடி, நான் உனக்கு நெல்லிக்காய் தாவன் தானே. சொல்லி கொடுக்க மாட்டியா? நெல்லிக்காய் தான் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்யா. சரி நாங்க பாத்துக்கு போவோமா? ஒரு பாத்து கேட்டு இல்லாட்டி குகந்த உனக்கு ஒரு அட ஊடுவாரு. குகந்த இந்த ஓய்க்கிற பாட்டை வந்து நாங்க கோந்தருக்காகவே நாங்க ஸ்பெஷலா வந்து ரெக்கார்ட் பண்றோம். பாட்டை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். இது உங்களோட துத்தி கலாட்டா.
வானொலியும் ஜோதியும் காத்தானுங்கட்டியோடு நாங்கள் அப்படியே ஒரு பாட்டை கேட்டோம். அந்த பாட்டை வந்து அங்கே குகந்தேருக்காக போத்தினோம் இல்லையா மாலினி? ஆமா, குழந்தை சொன்னாது அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. ஆமா, கொஞ்சம் சொல்லிக்காட்பா. சூப்பர் பாட்டு தேங்க்யூ வந்து சொல்லிக்கா. அப்படியே எங்கட மோப்பு தோட்டிலைங்க நேரத்தோடு தொந்த பந்திக்காங்க. அவங்களையும் அப்பயே ஏற்றுக்கொள்வோம். பிருந்தா வந்திக்காங்க. காய் குத்தி பொண்ணுங்க ஹவ்வாயூ வந்து கேட்டிக்காங்க. ஹாய் பிருந்தா மாமி, ஐ எம் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படியே வந்து பார்த்தா என்னுடைய ஏன் செடியன் மாமா வந்திருக்காரு. நாச்சுக்கு விஷஸ் சொல்லியிருக்காங்க. நந்தி மாமா. அப்படியே வந்து பார்த்தா கனக பாட்டி வந்திருக்காங்க. எங்களையும் ஞாச்சில் அழைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்கள் உங்களையும் ஞாச்சில் அழைச்சிக்கொள்ளுறோம்னு சொல்லிட்டு மாலி நீ எங்களை சொன்னங்களுக்கு என்ன சொல்ல போறா? சொன்னங்களுக்கு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவங்க நான் சொல்றத கேட்குதாங்களே இல்லை. ஏன் அப்பவங்க எல்லாரையும் நம்ம தூக்கி போட்டு குத்துவோமா? சரி, நம்மத ஸ்கூல்ல இதுக்கல்ல ஒரு பொடியன், அந்த விஜய் பொடியன், அவனை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு அடிக்க சொல்லுவோம். ஆமா, அவன் வந்தாலே நம்மட பிள்ளைங்க எல்லாம் பார்த்து ஓட்டிட்டு பாக்க. அவ்வளவு குண்டு அவன். அவர் வந்து அவர் அடிப்பாரு. விஜய் என்ற நல்ல ஃப்ரெண்டு. நான் அவன்கிட்ட சொல்லி குதிப்பேன் அதுக்கு மதிக்க சொல்லி. ஓ, நானும் சொல்லி குப்பேன். பெத்தா வந்து ஆடு காய்க்க சொல்லுவோண்டி. ஓ, அவர் வந்தாதுண்டா. அவர் நல்லம். அவர் நம்மளோட நிறைய கதைக்குது. அவன் நல்ல பொடியன் தெரியுமா? ஆமா, அவன் நல்லா நம்ம நிறைய விஷயங்களை நாங்க சொன்னங்கள்ட்ட பேசிட்டு அவங்களுக்கு அலுப்படிக்காதா? அவங்களுக்கு அலுப்பு அதிகம், பாவம். அதாவது நம்ம அதுட்ட பார்த்து வந்து நம்மத கலையத்துக்கிட்ட இல்லாதுக்காகவும் பார்த்து கேட்போம். ஆதாதன்று சொல்லு. நம்மட ரேக அம்மம்மா, ஜோ பாட்டி, சிவனிதா சித்தி, தர்மிலாண்டி, பஷாத் சித்தப்பா, நம்மட டிரோன் அம்மப்பா, ஈஷு ஆறு நம்மளுக்கு ஈஷு அப்பம்மா, அப்புறம் நம்மட குகன் சரி, பாவம். ராஜா அண்ணா, அம்மா, அப்பா எல்லாக்காகவும் நாங்க இப்ப வந்து ஸ்பெஷலா ஒரு சாங் பார்க்க போறோம். ஓ, அதிட்ட பாட்டு வந்து நம்ம அவங்களுக்காக பாட்ட போத சொல்லுவோம். சரியா? அந்த பாட்டை அவங்க எல்லாத்துக்காகவும் போடுங்க. இது உங்க கலாட்டா. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல
தோஞ்சுமேனிக்கா உங்க மொத்த வானொலி தாமணி வானொலியும் சுத்தியும் காத்தா நிகழ்ச்சியோட ஒருத்தோம் இந்த பாடல் நாங்க எங்க தொந்த அறிவிப்பாருக்காக கேட்டிருந்தோம் இல்லையாடி? ஆமா, எல்லாரும் வந்து சொன்னாங்க. நல்லா பார்த்து போட்டிருக்கா. என்ன சொன்னவங்க தெரியுமா? உனக்கு ஆறு சொன்ன? எனக்கு குகண்டது சொன்ன. கொண்டாது சொன்னதா? அதையே உனக்கு இன்னொரு பிரியம் தெரியுமா? என்ன சொல்ல? நம்ம அந்த ஒப்பரேட்டர் அந்த இதெல்லாம் மிதிக்காரு, அந்த சவண்டெல்லாம் கூச்சி குறைப்பாரு மணி அண்ணன், அந்த மொட்டை அண்ணன். அவரு நிறைய பொம்மை குட்டி எல்லாம் கொண்டுக்காரா. நிறைய பொம்மை குட்டி கொண்டு வந்திக்காதா உனக்கா? இல்ல நமக்கு. அப்ப எனக்கும் கிடைக்குமா? நமக்கு அப்ப செந்து பொம்மை வாங்கிட்டாவா? நம்ம இத நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் போய்தான் கேட்கணும். ஐயா அவர்களுக்கு தெரிஞ்ச அவங்க நேரத்தோட போய் கேட்டுடுவாங்க. சொல்ல போதாது சரியா? நான் சொல்ல மாட்டேன். பசிக்குது எனக்கு. எனக்கும் பசிக்குது. எனக்கு பசிக்குது. தருவாங்க. நீ கத்தாத, நீ கத்தாத லட்சி, கத்தாத லட்சி. இது லட்சி நான் போய் உனக்கு பெரிய பெரிய முத்தாத்தி வாங்கி வந்து தருவ. நீ கத்தவனாதா? சரியா, முத்தாத்தி வாங்கி தருவியா? இந்த பாடு உனக்கு ஒரு விஜயம் தெரியுமா? என்ன பெரியண்டி? அதாவது 2 பேரு பேசிட்டாங்க. பேசிட்டிக்குள்ள ஒரு ஆள் கேட்டாது மத்தவதிட்ட உங்க பேர் என்னண்டு. அப்ப இவரு சொன்னாரு என் பேரு சாமசாமி என்று. சரியா? என்ன பேரு கேளன்? என்ன பேரு? தாமதாமி தானே? நீ நல்ல புள்ள, உனக்கு எல்லாமே ஞாபகத்திலேக்கு. அப்ப அந்த தாமதாமிட்ட கேட்டாரு வீட்டுல எப்படி உன்னை கூப்பிடுவாங்க? நீ சொல்லு பாப்பா, எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடுவாங்க. அதுதான் இல்ல, கிட்ட இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்களா, தூரத்துல இருந்தா சத்தமா கூப்பிடுவாங்களா? ஐயோ, கிட்டப்பா மெதுவா பாண்டா. இங்க பாரு, மத்தது தெரியுமா? நிறைய பேரு சிகரெட்டு குடிக்காங்களா, சிகரெட்டு குடிக்காங்க. பாடுறது தானே? சாதியம் எல்லாம் குடிக்கிறாங்க. அப்ப அவங்க என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அப்படி குடிக்கிறவங்களுக்கு பரிசுகள் இதுக்கு தெரியுமா? அதாவது முதலாவது பரிசு மதனம், 2வது பரிசு புத்துநோய், 3வது பரிசு காற்ற நோயும் பக்கவாதமும். காமெடி. இன்னும் குடிக்கிறவங்களுக்கு ஆறுதல் பரிசு பண நஷ்டம். எதுக்கு போற இன்னும் இதுக்கு நிறைய பரிசுகள்லாம் இருக்காம். அதனால அவங்கள சிகரெட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த பரிசெல்லாம் கிடைக்குமா? ஆமா, நீங்களும் கேட்டுட்டு இருந்தா இந்த பரிசெல்லாம் நீங்க வின் பண்ணணும்னு சொன்னீங்களா? கெதியா சிகரெட் எல்லாம் குடிச்சு பேச்சுகள்லாம் வின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறியா? நம்ம பாட்ட கேட்போம். என்ன பாட்டு உனக்கு பிடிக்கும் சொல்ல? எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். பிள்ளையாடப்பா பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு தெரியுமா? காப்பு பேகல கண்ணுக்குள்ள. எனக்கு தெரியும், நீ விஜய் காதா, நீ இந்த பாட்டு கேட்காய். அந்த பாட்டு பிடிக்கும். பிறகு இந்த பாட்டு பிடிக்கும். உனக்கு ஒரு ஆளுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? இல்ல, லைட்டா தெரியும். நம்ம குகந்தருக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லு பாப்போம். எனக்கு தெரியாது, உனக்கு தெரிந்தா சொல்ல. இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொன்னா அவருக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். உனக்கு தெரியாது போ. இந்த பாட்டு பிடிக்கும். அம்மா அப்பா அந்த பாட்டு பிடிக்குமா அவருக்கு? அவனுக்கு இவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும் தெரியுமா? அதுக்கு ராஜா சரிக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? அவருக்கு படிக்கிற பாட்டு மட்டும்தானா பிடிக்குமா? அப்படியா? அவருக்கு பாட்டே வராது. ஆனா பாட்டு வந்து போய் சொல்லுவாரு. ஆனா நம்ம எம்டி சாருக்கு என்ன பாட்டு பிடிக்குமா தெரியுமா? அவனுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? பாட்டு
மானம் என்னோடு வந்தது மங்கையின் வயகில் வந்தது அந்த பாட்டிருக்கலோ அதுதான் அவத்தை திங்கட்டோணும். அப்படியா? நல்ல பாட்டா? அது உனக்கு பிடிக்குமா? இல்ல இல்ல எனக்கு பிடிக்காது. அவரு வயது போயிட்டானே அப்படியான பாட்டு தான் கேட்பாரு. எனக்கு இப்ப வயது 54 போட்டுதானே அதுதான் அவர் அந்த பாட்டு கேக்குது. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவருக்கு பைத்தியமும் பூச்சிருக்கு. அவருக்கு வயதும் போயிட்டு அவர் இப்ப அப்பப்பாவா போயிட்டாரு. ஓ அதனால அவருக்கு அந்த பாட்டு பிடிக்கும். ஆனா உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லு பாப்போம். எனக்கு தெரியாது. எனக்கு எல்லா பாட்டு பிடிக்கும். எனக்கு தெல்பி புள்ள பிடிக்கும் தெரியுமா? நீ பாட்டிய பாப்போம். தெல்வி புள்ள 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 தெல்வி புள்ள அந்த பாட்டா? அந்த பாட்டு எனக்கு நல்லா பிடிக்கும். பாது நம்ம கண்ணீரம் கழிச்சிட்டு இருந்தா ஏற்றுவாங்க. அதால பாட்டு கேட்டுட்டு வருவோமா? எல்லாரும் அப்படியே ஒரு பாட்டை கேட்டுட்டு பிறகு வாங்க. இது உங்களோட தொட்டி கலாட்டா.
தோந்தும் ஐந்திக்கா மொத்த வானொலி தாமதை வானொலியின் துத்தியின் காத்தா நிகழ்ச்சியோடு நாங்கள் நேய வைத்து எங்களுடைய தொன்னங்களுக்கும் எங்களுடைய பாலுக்கு சொல்லிட்டே மாலினி ஓடி போயிட்டாள், எங்கே போயிட்டாலோ தெரியாது. நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைன்னு சொன்னால் தொப்பி வியாபாரிட கதை சொல்ல போகிறேன். மாலி வந்துட்டாள். எங்க மாலி நீ ஓடின? நீ நான் உதத்தையும் போவல, எனக்கு தண்ணி விடாச்சு, நான் தண்ணி குடிக்க போனேன். உனக்கு தண்ணி வேணாதா? வேணும் தாவே. நீ கதை என்னோட கதை சொல்ல போதேன்னு சொன்னல, சொல்ல. அது என்ன கதைன்னு சொன்னா தொப்பி வியாபாரிட கதை. தொப்பி வியாபாரியா? சொல்லு பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாரா. அவர் ஒவ்வொரு நாளும் தொப்பி விட்டு போடுடா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒப்பி விட்டு வாக்குள்ள அவருக்கு செய்யான்னு காப்பா போயிட்டா. அப்ப என்ன தெந்தாராம், மாத்துக்கு அப்படியே நித்த கொண்டு தாராம் தொப்பி எல்லாம் கொண்டு தாரா. நித்த கொண்டு ஒன்னே கொங்கெல்லாம் தொப்பி தூக்கிட்டு போயிட்டா. கொஞ்ச மாதிரி இருக்கிறவங்க தானே? இல்ல நம்மள மாதிரி இல்ல, ஒன்ன மாதிரி இருக்கிறவங்க நெல்லிக்காய் தாமாட்டம் போதி. இல்ல கொஞ்சம் வேறது லட்சி ரொம்ப வடிவு. கோங்க நம்ம அவங்க அது லட்சி அந்த அது சல்மில அஞ்சியாக்கலா. அவங்க தான் தாவி தாவி ஏவாங்க. இதுங்க நான் வரேன் சொல்லி கொடுப்பேன். இல்ல நீ எனக்கு நெல்லிக்காய் தந்தான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகே, நாங்க இப்ப ஆக்களுக்கு என்னென்ன பார்த்து போய்க்கு தான் கேட்டீங்க. அது நீ சொன்ன நம்ம தேக்கா அம்மாக்கு என்ன பார்த்து போய்க்கு சொல்லு பாப்போம். தேக்காமக்கா அது மறந்து போச்சு. மறந்து போச்சா? தம்மி அம்மாக்கு அவக்கு திங்கள பாட்டுன்னா நல்லா பிடிக்கும். திங்கள மணி அந்த பாட்டா? இல்ல திங்கள பாட்டு, சிங்கள பாட்டு. ஜோ போய் நம்ம ஜோ ஆறு அவ நம்மளுக்கு பாட்டி ஜோ பாட்டிக்கு என்ன பிடிக்கும் முடியுமா? காத்தைக்காத அந்த பாட்டு தான் பிடிக்குமா? அப்படி என்ன காத்துக்காதா? காத்தடிக்காத நான் பறந்து போயிடுவேன், காத்தைக்காத. அதான் நான் பிடிக்கும். அதான் நீ பாட்டு என்னதா அவ சொல்லுதான். இப்ப விளங்கிச்சு எனக்கு. இப்ப நான் விளங்கினேன். நம்ம பாட்டு கேப்போமா? ஓகே, நாங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு மீண்டும் பாவம் உங்கடா தொட்டியின் கலாட்டா. தனதானே தானானே
இது மோத்தா வானொலி தாமதை வானொலியிட தொத்தியும் காத்தா நிகழ்த்தி ஓத அது மாதி மாதி உனக்கு தமக்க தெரியுமா? எனக்கு சமைக்க தெரியும், ஆனா அம்மா சமைப்பாவு. ஏன் கேட்க சொல்ல? உனக்கு டீ போட்டு தெரியுமா? டீயா? அது அந்த தண்ணிக்குள்ள அந்த பச்சை ஆகிற தண்ணிக்குள்ள மாவை போட்டு கலக்குவாங்களே அதானே? ஓ பெத்தா அப்ப போடணும், அப்பல தண்ணி வைக்கணும், தண்ணி கொச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி போட்டு தேயிலெல்லாம் போட்டு தீனி போட்டு மாவையும் போட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாத்தையும் தாத்து போட்டு அதை பார்த்து எடுத்துட்டு பிக்காவையும் எடுத்து சாப்பிடணும். நீ தெரிஞ்சு சாப்பிடு உங்களோட வீட்டை. அம்மா தோத்தி ஆயிப்பாவும். அப்ப நீ செய்தில்லையா? இல்ல நான் யூடியூப்ல பார்த்தேன்னா. நீ யூடியூப்ல பார்த்த? அப்ப உனக்கு போன் பார்க்க தெரியாது சொன்ன, உனக்கு போன் பிடிக்காது சொன்ன. எந்த போன்ல பார்க்கல, குவந்த போன் பார்த்தேன்னா. அதுல பாத்தியா? உனக்கு அப்ப டீ அதாவது டீ குடிக்குது உனக்கு பிடிக்குமா? எனக்கு டீ மைலோ டீ தெரியான்னு பீப்பா. உனக்கு அப்ப மைலோடி தானே பிடிக்கும்? அம்மா ஒவ்வொரு நாளும் எனக்கு மைலோடி தான் தாதுபேன். அப்ப நீ அது நல்லா குடிப்பியா? 2 கிளாஸ் குடிப்பேன். அப்ப 2 கிளாஸ் குடிச்சா அந்த போட்டோல ஒரு வயிற்றுல குட்டாதா? அதையே நான் கிளாத்துக்குள்ள இருக்கிற தண்ணி அதாவது தீய குடிப்பான்னு சொன்னேன். அப்படி சொல்ல, நீ என்ன சொன்ன? 2 கிளாஸ் குடிப்பா சொன்ன. அப்ப போனா வயிற்றுக்குள்ள போய் நின்று குடிச்சு நிக்கும். அதாவது சயின்ஸ் படிச்ச ஒரு விஞ்ஞானியா வரக்கூடிய நீ என்ன போ தெரிஞ்சு இப்படி இருக்காடி. ஓந்தியம் எனக்கு தெரியும், நான் நல்ல அம்மா சொல்லிருக்காங்க, நான் நல்ல புள்ளியா வடிவான புள்ளியா. அம்மாவா சொன்ன? அம்மாவை கொஞ்சம் நான் மீட் பண்ணணுண்டி. என்னத்துக்கு நீ சொல்லுவியா நல்ல புள்ளண்டு? அதுக்கு தானே அம்மா பார்க்கணும் வந்தாய். ஒன்னு மாலி நல்ல புள்ள என்ன நல்ல பிரெண்டு சொல்லி கூப்பேன். நல்ல எனக்கு விஜயும் அப்படித்தான் சொல்லுவாரு. நான் நல்ல விஜய் விஜய் என்று சொல்லுடா. இல்ல, நம்மளோட விஜய் துத்தியும் கலாச்சாவோட அவரும் பேச்சுதா. அவருக்கு நாளைக்கு கல்யாணம் தானே, அதனால அவரு வரலன்னு. அவருக்கா கல்யாணம்? எம்டி சேருக்கா கல்யாணம்? தெரியாது. 2 பேருக்கு நான் போல. அப்படி இருக்கும், தொல்லையில நம்ம சின்ன புள்ளந்தால் நம்ம சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு உப்பு தருவாங்களா? உனக்கு என்ன உடுப்பு பிடிக்கும்? எனக்கு சட்டை பிடிக்கும். எனக்கு தவுச்சதும் சேர்த்து நான் பிடிக்கும். எனக்கு குத்தி தத்தான் பிடிக்கும். குத்தி தத்தியா? உனக்கு போத காணுமா? காணும் மிச்சம் பார்த்து போமா. ஒரு பாட்டு அது தடுத்த பாட்டு நொதி ஒதுக்கி அதை நம்ம தாமத வானொலி கேட்டுட்டு இருக்காங்க. நீ அவங்க அந்த தொந்தங்களுக்காக போடுவோம் தெரியா? அவங்க பாவம் தான், அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு பாட்டு போடுவோம் சரியா? சரியா? பாட்டு தொந்து மீண்டும் வருவோம். இது உங்கள் சுட்டியின் கலாட்டா.
மேந்திக்கா மொத்த வானோடி தாமதை வானோடியின் தொத்தியும் காத்தா நாத்தியோட. ஓ லட்சி, இங்க பாரு, துத்தியும் கலாத்தான் சொல்லக்குள்ள எல்லாருமே வந்து கேட்டு சிரிப்பாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்கட நேர்த்தி பூச்சிருந்தா எங்கட தாமரை FM ஆன்லைன் ரேடியோ இந்த பேஜ் பக்கம் வந்து எங்கட நிகழ்ச்சி எப்படி கேட்டு சொல்லுங்களா? ஆமா, இன்னும் இதுல துந்தரண்ணா வந்திருக்காங்களே. துந்தரண்ணா சொல்லிக்காங்க, நல்லா பேத்துறீங்க, நீங்க படிச்சு 2 பேரும் என்ன பாபா போறீங்கன்னு கேட்டிக்காங்க. நான் படிச்சு லட்சி, நீ என்ன படிச்சா அப்போதான் சொல்லு. நான் படிச்சு பைத்தியமாக போறேன், எனக்கு தெரியும். நானும் பைத்தியமா தாக போறேன், எனக்கு பிடிக்கல தெரியுமா. பைத்தியம் லூசு. சரி, நம்ம 2 பேரும் பைத்திய லூசுக்கு எப்படி படிக்கிறதுக்கு கேட்போம். செய்யா டீச்சர்கிட்ட போய் நாளைக்கு டீச்சர்கிட்ட போய் நம்ம அதை கேட்போம். செய்யா சரி, இல்லைன்னு சொன்னா அதுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி தராது வேற என்ன ஆகலாம்? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியம் பாவமா? பைத்தியத்துக்கு தைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டர் போல நம்மளும் பைத்தியம் பூச்ச பைத்தியக்காரர்களுக்கு நம்மளும் பைத்தியம் பார்க்கறதுக்கு வைத்தியம் பார்ப்போம். சரியா? சரி, நம்ம பார்த்துக்கு போமா? இன்னும் உனக்கு பைத்தியம் பூச்சிட்டா? 2 பேருக்கும் அத்தானே பூச்சிட்டு தோந்து மாந்துக்கோங்க. ஊட்டியின் கலாட்டா.
சிரிக்கிறேன். அதிலே எப்பொழுதும் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும். கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். நல்லா தான் நடந்தது, கல்யாணமும் முடிஞ்சது. பந்தியில் வைக்கிற போட்டுட்டு தின்னுட்டு தனியா விடுங்க. பொண்ணோட மாப்பிள்ளை பள்ளியற போகணும். பாயம் மிதிக்கணும், பால் குடிக்கணும், கொஞ்சம் பொறுங்க. ஒன்று நானும் கூட பேர புள்ள பார்க்க வேணுமா? கையில் எடுத்து கொஞ்சம் வேணுமா? அவ மாடு மேல ஏறிக்கிட்டு ஆட வேணுமா? ஒன்று ரெண்டு தான் போக வேண்டாமா? நினக்கு அத்தனையோ நடக்கும் நல்லபடி. எனக்கு எப்போதுமே நல்ல யோகம்தான். இனிமே எல்லாருக்கும் நல்ல நேரம்தான். சக்கரை கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்புரமணித மாப்பிள்ளைய வர போறாண்டா. பஸ்ல ஏறி வராண்டா, வர போறாண்டா. பஸ்ல ஏறி வராண்டா. அத்த மகமா பிள்ளை ஆசை வச்ச ஆண் பிள்ளை. அத்த மகமா பிள்ளை ஆசை வச்ச ஆண் பிள்ளை. சாதி சனமெல்லாம் பழிச்சு கொட்டுட்டு டுன்னு. சக்கரை கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்புரமணித மாப்பிள்ளைய வர போறாண்டா. பஸ்ல ஏறி வராண்டா, வர போறாண்டா. பஸ்ல ஏறி வராண்டா, வர போறாண்டா. பஸ்ல ஏறி வராண்டா, வர போறாண்டா. பஸ்ல ஏறி வராண்டா. ತೊಂದು ಮಂದಿಗೆ ಮೊದಲ ಬಾನೋದಿ ತಾಮದೆ ಬಾನೋದಿ ಎನ್ ತುತ್ತಿಗೆ ಕಾತಾನುಗತಿಯೋದ ஆமா லட்சி லட்சி இங்க பாரு. உனக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்ல. எனக்கு ஒன்ன பொதிக்குந்தி என்ன பிடிக்குமா? நான் நின்னுட்டேன் உனக்கு என்ன விட வேறு அதையும் பிடிக்குமாதிக்குமாந்து. இல்லடி எனக்கு எப்பயுமே ஆட்டாலும் பூச்சாலும் ஒன்ன மாத்திதான் பொதிக்கும். அப்படியா? அப்ப இது அங்க சதுமிலாண்டி ஜோதினா பாட்டி தேக்கா அம்மா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இது உனக்கு உதவுவாங்க, ஒதுக்க போறாங்க உனக்கு பாரு. பொய்க்குமே அவங்க தொக்கா வாங்கிட்டு தான் அவங்க எல்லாம் பொய்க்கும். அப்ப அவங்க வாங்கி ததாட்டி உனக்கு பிடிக்காதா? இல்லடி பொய்க்காது. அவங்க நிறைய முட்டாச்சி வாங்கி வந்திருக்கிறாங்க. நம்ம சொன்னவங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு அவங்கள எனக்கு பிடிக்கும். எனக்கும் அவங்கள பிடிக்கும். அவங்க நிறைய சாப்பாடு வாங்கி வச்சிருக்காங்க சொல்லிக்காங்க. நம்ம இந்த போயத்து புக்குள்ள வந்தாக்களையும் சேர்த்து கொள்ளுவோமா? அந்த என்ன புக்கு அது? பேத்து புக்கா? பேத்து புக்கு பேத்து போன புக்கா? பேத்து போன புக்குள்ள வந்து நம்ம குமாரன் சித்தா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பேசுறமா நம்ம. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் பதுவையிலாண்டு கத்திக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பதுவோம் தானே. அவங்கள தாவதிக்க கத்தி கத்தி கத்திக்க மாட்டாங்க. நம்ம பதாதி தான் அவங்க வந்து கால் எடுப்பாங்க. நம்ம எம்டி சேருக்கு எங்க நம்ம கொத்தி பொண்ணுங்க ரெண்டையும் காணலன்னு. உண்மையாட்டா நீ சொல்லுற சரி. அவங்களுக்கு நம்மள ரொம்பவும் பிடிக்கும் இல்லையா? நம்மள சாப்பிட போற நேரமும் வந்துட்டு எந்த குட்டி வயது கத்துது. மியாவ் மியாவுன்னு கத்துடா. இல்ல கொட்டன்னு கத்துது. ஓகே, சொந்தங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா வந்து விளையாடுங்க. எல்லாருமே வந்து லாலிபாப் வாங்கிட்டு வாங்க. திமாலி லட்சி நிறைய பேரு நமக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்து தருவாங்க. நிறைய சாப்பாடெல்லாம் அனுப்புங்க. நாங்களும் சாப்பிட போறோம், நீங்களும் சாப்பிட்டு போங்க என்று சொல்லிட்டு மத்த நேரத்தில் வாரவாமன்னு சொல்லிட்டு பாப்பாட்டு போமனே. லட்சி நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஜய் பெரிய நாங்க சின்ன உங்களோட குச்சி பொண்ணுங்க மாலி மட்டும் உங்களோட குத்தி பொண்ணு லட்சியா. பாய் 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 பாய். குத்திங்களாடா. ஓடி போவோம். ஹீரோயின் கூடவே நான் டான்ஸ் ஆட போறேன். அவ உன் கூட டான்ஸ் ஆட மாட்டா. நான் ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரோட வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஆடுவேன். அது ஏன் இஷ்டம். போடா. டேய் பாட்டா போடுறா.
தாக்கு நீ பத்தியாரு பத்து தாக்கு பறவையால மொட்டு தாக்கு பஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவ சின்ன பல்ல தாக்கு வர பாரு மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு வீலுக்கு பங்கானா ஏய் ரசா நவுறா இப்ப பர்றா